Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி, அதுதான் எக் புர்ஜி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நான் இங்க அடுப்புல panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திடுறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் நல்லா வாசமாக வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் கருவேப்பிலை கொஞ்சத்தை போட்டுருவோம். ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்கை உடைச்சி இந்த பவுலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அதை முட்டை நல்லா உடையாமல் அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ரொம்ப அதை கிண்டிடாதீங்க, ஸ்லைட்டாக கிளறுனா போதும். அப்போ தான் எக் புர்ஜி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போவே நல்ல வாசம் வருது. லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. 5 மினிட்ஸில் நம்ம இந்த எக் புர்ஜியை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ கிரேவி காலி ஆயிடுச்சு, திடீர்னு நமக்கு வேணும் சப்பாத்திக்கு தொட்டுக்க அந்த மாதிரினா நம்ம இந்த எக் புர்ஜியை 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதும் பண்ணுற ஸ்டைலை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.